வணக்கம் நேர்களே. தமிழ்நாடு அரசியலில் திரு விஜய் அவர்கள் முதலமைச்சர் ஆன பிறகு எதிர்க்கட்சி தலைவராக அமர்ந்திருக்கும் திரு உதயநிதி, திரு விஜய், தாவேகா திமுக இடையே சரியான போட்டி நிலவி வந்தது. சட்டசபையிலும் சரி, திபத்து, டிவி நிகழ்ச்சி, மீடியாக்கள், சோசியல் மீடியாக்கள் எல்லாமே இதை பத்தி தான் பேசிட்டு வந்தது. இவர்களுக்குள்ள நடக்கும் வாதங்கள், இவர்களுக்குள்ள போட்டி, இதை பத்தி மறுபடியும் பேசி வந்தன. ஆனா அண்ணாமலை என்கிற ஒரு நபர் தனி நபராக ஒரு இயக்கத்தை ஆரம்பித்தார். அதுல 19 லட்சம் உறுப்பினர்கள் சேர்ந்திருக்கிறார்கள் என்ற ஒரு நியூஸ் வந்ததுக்கு அப்புறம் இந்த விவாத பொருள் வேறு வித பாதையில் சென்று கொண்டிருக்கிறது. கோண அரசியல பேசுறாங்க. அதாவது தாவேகா, திமுக, அண்ணாமலை இந்த 3 பேரும் இணைத்து ஒவ்வொரு டைப்லும் பேசிட்டு வராங்க. இதை பத்தி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம். யார் முந்துவார்கள்? ஆம் நேர்களே, இதுல யாரு முந்துறாங்களையோ பிந்துறாங்களோ இது எல்லாமே இப்போ உடனடியா தெரியாது. என்னுடைய கணிப்பு 2029 பாராளுமன்ற தேர்தல் முடிந்த பிறகுதான் இதுல யார் கை ஓங்குது, யார் பின்னுக்கு போவா, யார் 2வது வருவா, யார் 3வது வருவாய்ங்கிற விஷயமே தெரிய வரும். ஆனா இப்போ எப்படி கணிக்க முடியும்னா, அவங்க கேரக்டர், அவங்க செயல் இது எப்படி அமையும், 2029 வரைக்கும் எப்படி அமையும், அதை பொறுத்து தான் அவங்க வளர்ச்சி இருக்கு. ஸோ இப்போ நம்ம முதல்வர் விஜய், திரு உதயநிதி, அண்ணாமலை 3யும் தனித்தனியா நம்ம பேசுவோம். இப்போ தனித்தனியா நான் சொல்ற சில குறிப்புகள், தனிப்பட்ட முறையில் இவர்களுடைய செல்வாக்கு எந்த அளவுக்கு வருங்கிறத நாம தீர்மானிக்க முடியும். சரி, இப்போ திரு விஜய் முதலமைச்சராக ஆயிட்டார். அவருடைய கேரக்டர், அவர் எப்படி அரசியல் நடத்துவார் அப்படிங்கிறது தேர்தலுக்கு முன்னாடி நமக்கு தெரியாது. தேர்தல் முடிந்த பிறகுதான் அந்த கேரக்டர் எப்படி செயல்படுங்கிறது நமக்கு தெரிய வரும். இந்த 1 மாதத்துல என்ன தெரிஞ்சுக்க போறோம்னு கேக்குறீங்களா? கிடையாதுங்க. அவர் எடுக்கிற சில முடிகளை வச்சு நாம தெரிஞ்சுக்கலாம் இவர் இப்படிதான் செயல்படுவார் அப்படிங்கிறது தெரிய வரும். ஏன்னா திரு விஜய் அவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு இதுவரைக்கும் புது திட்டங்கள் எதுவுமே அறிவிக்கவில்லை. ஒருவேளை பட்ஜெட்ல அறிவிக்கலாம், ஆனாலும் 110 விதியின் கீழே எதுவுமே அறிவிக்கல. அதே மாதிரி இவங்க வந்ததுல இருந்து திமுக முன்னாள் அமைச்சர்கள் செய்த அவங்க டிபார்ட்மெண்ட் நடந்த தவறுகள், அதாவது கமிஷன் வாங்கினாங்க, ஊழல் பண்ணாங்க அப்படின்ட்டு அதை நாங்கள் ஆராயிரோம், நாங்கள் அப்படி இப்படின்னு சொல்லி அதில் தான் அவங்க கவனம் இருக்குது. இது ஏன் அப்படி பண்றாங்கன்னா, இவங்க முதலமைச்சர் இது வரைக்கும் பேசவே மாட்டேக்காரு, நிறைய குற்றச்சாட்டுகள் இவங்களை அடுக்கிறதுக்கு, அதுக்கு பதில் சொல்றதுக்கு இந்த மாதிரி விஷயங்களை எடுக்கும்போது திமுக அதுக்கு தான் பதில் சொல்லும். இவங்க அரசை கவனிக்க முடியாது, இவங்க எங்க பண்றாங்க ஏது பண்றாங்கன்னு பேசவே முடியாது. ஸோ முழுக்க அவங்களுடைய போக்கஸை மாற்றுவதற்கு இந்த முயற்சியை கையில் எடுத்திருக்கிறதாங்கிறது சந்தேகம் வருது. ஏன்னா தொடர்ந்து நடவடிக்கை எடுத்துக்கிட்டே வராங்க. அந்த நடவடிக்கையெல்லாம் ஒரு விசாரணை அமைச்சு அதுக்கப்புறம் இப்படி ஆச்சுன்னு சொல்ல மாட்டேங்காங்க. போலீஸை வச்சு அறிக்கை கொடுக்குறாங்க, இது இப்படி ஆச்சு எப்படி ஆச்சுன்னு சொல்லி அதை மீடியாக்கள் பிரமாண்டமான செய்தியா வெளியிடும் போது மக்கள் மன்றத்தில் ஈஸியா சென்று அடையுது. அப்போ அதுக்கு திமுக ரிப்ளை பண்ண வேண்டியதா இருக்கு. ஸோ அவங்க இதை பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. அடுத்த தாவேக அரசுக்கு பெரிய நெருக்கடி என்னன்னா, அவங்களுடைய தேர்தல் வாக்குறுதி. இந்த தேர்தல் வாக்குறுதி நிறைவேற்ற முடியாதுன்னு எல்லாரும் சொல்றாங்க. ஆனா விஜய் மனசுல என்ன இருக்குன்னா, இதை எப்படி நிறைவேற்றி ஆகணும், இது நிறைவேற்றிட்டா நம்மளுடைய, அதாவது அவர் சொன்ன வாக்குறுதியை காப்பாற்றக்கூடிய தலைவருங்கிற பேரு கிடைக்கும். இல்லைன்னா நம்மளை அவங்க தப்பா எடை போடுவாங்க, எதிர்கட்சிங்க நம்மளை பழி போடுவாங்க. இந்த நிகழ்வு எனக்கு வந்துடக்கூடாது என்பதற்காக, உதாரணமாக ஒன்று சொல்ல போனா பரந்தூர் ஏர்போர்ட் அந்த மக்களுக்கு போய் வாக்குறுதி கொடுத்தாரு பார்த்தீங்களா. இது நான் ஆட்சிக்கு வந்தால் நான் வர மாட்டேன்னு சொன்னார் பார்த்தீங்களா. இன்னைக்கு 50% வரைக்கும் ஒர்க்கு முடிஞ்சு ரியல் எஸ்டேட்டு ஒரு 90,000 கோடி சொல்றாங்க. அவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் அதை நம்பி போட்டுட்டாங்க. ஸோ எவ்வளோ தொழில் பாதித்தாலும், எவ்வளோ வளர்ச்சி, தமிழ்நாடு வளர்ச்சி பாதித்தாலும் என் வாக்கு மாறக்கூட மாட்டேன்னு சொல்றதுக்காக அதை இன்னைக்கு நிறுத்தி வச்சிருக்கிறார். அதுலேருந்து அவர் கேரக்டர் தெரியும். அப்போ அவர் வாக்குறுதியை நிறைவேற்றல உறுதியா இருப்பார். இப்போ சென்னையில பார்த்தீங்கன்னா அதனுடைய வளர்ச்சி திட்டங்கள்னு சொல்லி ஒரு ப்ராஜெக்ட் வருது. ஏற்கனவே திமுக அரசு போட்ட திட்டங்கள் விளையாட்டு கிராமம் ஒரு பக்கம், அது மாதிரி நிறைய ஒரு திட்டங்கள் 3500 கோடியில அதுக்கு பங்களிப்பு வேணும்னா அரசு அதுக்கு கடன் வாங்கி தான் ஆகணும். ஆனா இந்த அரசு என்ன பண்ணுது, கடன் வாங்காம அந்த திட்டத்தை செயல்படுத்த முடிஞ்சா பண்ணுவோம், இல்லைன்னா வெவ்வேறு டிபார்ட்மெண்ட்டுக்கு மாற்றி அமைக்குது. இப்போ அந்த டிபார்ட்மெண்ட்டும் அதை செயல்படுத்தணும்னா பணம் வேணும்ல. ஸோ இந்த திட்டங்கள்லாம் அப்படியே நிலுவையில தான் இருக்கும். இவங்களுடைய குறிக்கோள்லாம் வாக்குறுதியை நிறைவேற்றணும், அதுக்கு பணம் சேர்க்கணும்.
வருமானம் வந்து வேற வழியில போகக்கூடாது. அந்த வருமானம் அந்த வாக்குறுதி நிறைவேற்றுவதற்கு, அந்த பொருள் வாங்குவதற்கு அதுக்கு தான் பயன்படுத்த வேண்டும்ங்கிற ஒரு எண்ணம் இருப்பதோ என்னமோ தெரியல. அவங்க வந்து வளர்ச்சி திட்டம் இருக்காது. அதுக்கான கடனை வாங்க மாட்டாங்க. இன்கம் வந்து அவங்க அந்த பக்கம் திருப்ப மாட்டாங்க. அந்த வர்ற இன்கம்த்தை வச்சு இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, மகளிர் உதவித்தொகை, தமிழ்நாடு முழுக்க பஸ் பயணம், இந்த மகளிர்களுக்காக கொடுக்கப்பட்ட வாக்குறுதியை 2029 தேர்தலுக்கு முன்னாடி நிறைவேற்றிடுவாங்க. இந்த ரெண்டும் நிறைவேற்றிட்டா அவங்கள அசைக்க முடியாதுங்க. மக்கள் வந்து திருப்தி அடைஞ்சிருவாங்க. மக்களுக்கு என்ன தேவை? ஒரு சார் மக்கள் இருக்காங்க. அதாவது அரசியல் அதையும் கடந்து, அவர்கள் நேசிக்கிற தலைவரையும் கடந்து வளர்ச்சி, தமிழ்நாடு வளர்ச்சிங்கிற ஒரு மக்கள் இருக்கிறாங்க. அதை பத்தி சிந்திக்கிற மக்கள். அவங்க வந்து வெறும் 10% தான். அவங்க வெறும் 10% தான் இருக்கிறாங்க. ஆனா மீதி மக்கள்லாம் எப்படி இருக்காங்கன்னா, அன்னைக்கு அவங்க என்ன நடக்கணும், அவங்களுக்கு பிடிச்ச ஒரு தலைவர் இருக்கணும். அந்த தலைவருக்கு என்ன சொன்னாலும் நம்ம கேட்கணும். ஓட்டு அவருக்கு தான் போடணும். வளர்ச்சி இதை பத்திலாம் அவங்களுக்கு கவலையே கிடையாது. உதாரணமா சொல்ல போனா, எம்ஜிஆர், மக்கள் திலகம், ஜெயலலிதா இவங்கெல்லாம் வந்து ஒரு அமைப்பான ஒரு கட்சியில இருந்தாலும் கூட அவங்களுக்கு மக்கள் பேக்ரவுண்ட் அதிகமா இருந்தது. காரணம், தமிழ்நாட்டுல வந்து ஒரு குறிப்பிட்ட மக்கள் எப்படி இருக்கிறாங்கன்னா, அவங்க மனசுல வந்து ஒரு பிரம்மாண்டமான தலைவர், மாஸ் லீடர் வேணும். அவங்கள வந்து மனசார நேசிப்பாங்க. அந்த தலைவருக்கு பின்னாடி என்ன இருக்கு, அந்த தலைவருக்கு பின்னாடி அவர் ஆட்சி நமக்காக செய்யறாரு, அந்த ஆட்சிக்கு பின்னாடி தமிழ்நாடு வளர்ச்சி இருக்கு, அந்த வளர்ச்சி தானே நம்ம குடும்ப பிள்ளைங்களுக்கு நாளைக்கு பின்னாடி வந்து சேரும், நமக்கும் சேரும் அப்படின்னு சொல்லி ஒரு எண்ணம் இருக்காது. அதுல அவங்க முட்டுக்கட்டை போட்டு இவங்க என்ன செஞ்சு யாரு குற்றம் சாட்டினாலும் அவங்க ஒத்துக்க மாட்டாங்க. அவங்க தலைவர் செய்யறதுதான் உறுதி, அவர் நல்லவர் என்று அவரை நம்புவாங்க. அவருக்கே வாக்குகளை தொடர்ந்து அளித்து வருவாங்க. அந்த வெற்றியிடம் இருந்தது. இந்த சதவீத மக்கள், இந்த மாதிரி மக்கள் அந்த மாதிரி தலைவரை தேடிக்கிட்டே இருந்தாங்க. என்னடா ஒரு ஆள் அமையலையேன்னு. அவங்களுக்கு கிடைச்சது விஜய். இப்போ அவங்க எல்லாருமே விஜய் வந்து நடந்தா சூப்பர், அவர் உட்கார்ந்தா சூப்பர், பார்ப்பாரு ஒரு பொண்ணுகிட்ட எவ்வளவு கீழே இறங்கி வந்து கை கொடுக்குறாரு பாரு. ஸோ அவங்களுக்கு தேவைதான், இப்படி இருந்தாலே போதும். அவங்களுக்கு மனசார நேசிக்கிற தலைவர்னால அவருடைய வளர்ச்சிக்கு இவங்களே ஓட்டு போட்டு இவங்களே அவர் நிரந்தரமா வச்சிருப்பாங்க. ஸோ அந்த இடத்துக்கு விஜய் வந்துட்டதுனால அவருக்கு இதை பத்தி ப்ராப்ளம் கிடையாது. எந்த திட்டம் முடங்கினாலும் பரந்துரே வராம போய், சென்னைக்கு முதலீடும் வராம போய், தமிழ்நாட்டுக்கும் முதலீடு வராம போய், எப்படி போனாலும் பத்தி கவலை கிடையாது. மக்கள் இவர் கீழே இறங்கி வந்தாலும் இவருக்காக ஓட்டு போடுவாங்க. அந்த குறிப்பிட்ட சதவீத மக்கள் அப்படி விஜய் பக்கம் வந்துட்டாங்க. அடுத்தால பாத்தீங்கன்னா திமுக மேல விஜய், அதாவது இந்த அரசு என்ன பண்ணுதுன்னா, உதயநிதி ஸ்டாலின், திரு ஸ்டாலின், அதுக்கடுத்து அமைச்சர்கள், இவங்க எல்லாத்தையும் எப்படி இவங்க யூஸ் பண்றாங்கன்னா, அவங்க மேல ஊழல் குற்றச்சாட்டு, கமிஷன், 40 பண்ட் இப்படின்னு குற்றச்சாட்டுகளை மாத்தி மாத்தி அடுக்கும்போது, லாஸ்ட் கரூர் பொதுக்கூட்டத்துல தோண்டலா வருது. இன்னும் எவ்வளவு தோண்ட போறாங்களோ. அப்படியே இவங்க பண்ண திமுகனாலே, அவங்க வந்து திராவிட கட்சினாலே கொள்ளடிக்கிற கூட்டம், அவங்க வந்து கமிஷன் பேசுற கூட்டம், இத மாதிரி ஒரு இமேஜ் கிரியேட் பண்றாங்க. ஸோ அதே மாதிரி 10 லட்சம் கடன், 10 லட்சம் கடன் அப்படின்னு சொல்லி ஒரு இமேஜை திமுக மேல போட்டு ஒவ்வொரு தலையிலும் இவ்வளவு கடன் இருக்கு, கடன் வாங்கி என்ன பண்ணாங்களோ ஏது பண்ணாங்களோன்னு மக்களை பேச வைக்கிறாங்க. ஆனா திமுக பாருங்க, இவங்க சொல்ற குற்றச்சாட்டுக்கு பதில் சொல்லி அதுக்கு நேரம் போச்சு. எங்கேயாவது ஒரு இடத்துல, ஆமாங்க நாங்க வரும்போது இவ்வளவு கடன் இருந்தது, 5 லட்சம் கோடிக்கு நாங்க கடன் வாங்கினோம், வாங்கி எங்க பாக்கெட்ல போட்டு வீட்டுக்காக கொண்டு போனோம், அது மூலம் தாங்க வளர்ச்சி திட்டங்கள் இவ்வளவு பண்ணியிருக்கோம், இவ்வளவு செஞ்சிருக்கோம். இந்த வளர்ச்சி திட்டம் அப்படி பண்ண போய் தான் அந்த பொருளாதாரம் ஜிடிபியாக உயர்ந்து மேல வருது. அதுல இருந்து இன்கம் கவர்மெண்ட்டுக்கு வருது. இது போக போக அப்படியே கூட்டிட்டு தான் போவோம். நமக்கு வந்து கடன் வாங்குற மத்திய அரசு ஒரு அளவுகோல் வச்சிருக்கு, அந்த அளவுகோலுக்குள்ள வாங்கிட்டு வரோம். இன்னைக்கு அமெரிக்கா தேசமே இவ்வளவு பெருசா வளர்ந்துருக்குன்னா அதோடைய ஜிடிபியும் கடனும் பாருங்க ஈக்குவலா இருக்கும். நீங்களே அசந்துங்க, இவ்வளவு கடன் ஆடினீங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம வளர்ச்சி திட்டங்களுக்கு போடலைன்னா நம்ம பொருளாதாரம் மட்டப்பட்டு போயிடும் அப்படிங்கிற ஒரு விளக்கத்தை கொடுக்க அங்க ஆளே கிடையாது. ஸோ அதனால இவங்க தொடர்ந்து கடன் வாங்கி இது பண்ணிட்டாங்க, அது பண்ணிட்டாங்க பண்ணும்போது திராவிட கட்சிக்கு ஒரு இமேஜை இவங்க உருவாக்கி கொடுக்குறாங்க. ஸோ இதுக்கு திமுக இது வரைக்கும் பதில் சொல்றதே கிடையாது. அந்த பதில் சொல்லாம இருக்கிறதுனால அண்ணா திமுக பாருங்க, அது வேஸ்ட், ஒண்ணுமே கிடையாது, இதுக்கெல்லாம் எதுவும் அவங்களும் சைலண்டா இருக்காங்க. அந்த இமேஜ் இப்படி இருக்குது.
ஸோ திமுக இதிலெல்லாம் விடுபட்டு நாட்டுக்கு நாங்கள் ஆட்சியில் இருக்கும்போது திராவிட கட்சி ஆகிய நாங்கள் என்ன செஞ்சோம், இந்த திராவிட கட்சியால் மத்திய அரசுலேருந்து மாநில உரிமைகள் எப்படி பெற்று வச்சிருக்கோம், இந்த விஷயங்கள் அந்த மக்களுக்கு புரிகிற ஸ்டைலில் கொடுக்கணும். கொடுத்தா தான் இந்த வர்ற இளைய தலைமுறைகள் புது வாக்காளருக்கு அது புலப்படும். அப்படி இல்லைன்னா அவங்க என்னமோ திராவிட கட்சியினாலே கொள்ளடிக்கிற கூட்டம், கமிஷன் பேசுகிற கூட்டம், பார்ட்டி ஃபண்டு வாங்குற கூட்டம், இவங்களை திருப்பி உள்ள விட்டுறாதீங்க அப்படின்னு பேச வச்சிருவாங்க. இப்போ திமுக அரசு மாநில உரிமைகளுக்காக மத்திய அரசிடம் எப்படி வழக்காடியது, அதுக்காக மத்திய அரசிடம் எப்படி நின்னது, அதனால அவன் எங்களுக்கு கொடுக்க வேண்டிய நிதியும் கொடுக்கல. அது நாங்கள் எப்படி தமிழ்நாட்டில் நாங்கள் பயன்படுத்தணும், அந்த நிதியை வெளியிலேருந்து எப்படி கொண்டு வந்தோம், பட்ஜெட்லேருந்து எப்படி கொண்டு வந்தோம்னு விளக்கணும். இப்போ மெட்ரோ ட்ரெயின் மதுரையில் கேட்டாங்க அண்டு கோயம்புத்தூரில் கேட்டாங்க, முடியாதுன்ட்டான். ஏன் கொடுக்கலங்கிற நிதியும் கொடுக்கல, அதிகாரமும் கொடுக்கல. அது ஏன்னு திமுக மக்கள் கிட்ட சரியா சேரல அந்த விஷயம். சென்னையிலே மெட்ரோ ட்ரெயின் காசு கொடுக்கலாங்க, பட்ஜெட்லேருந்து தான் 10,000 கோடி ஒதுக்குனாங்க. அப்போ அந்த பணம் எங்கே போகுது? கல்விக் கொள்கை 3 மொழி திட்டத்தை ஏற்கலன்னாக்கி நிதி தர மாட்டோம்னாங்க. அந்த தொகையும் அவங்க திமுக பட்ஜெட்லேருந்து தான் கொடுத்தது. ஸோ நிதி நெருக்கடியிலையும் அவங்க சமாளித்து வந்தாங்க. அதெல்லாம் மக்கள் கிட்ட கொண்டு செல்லணும். இந்த 5 லட்சம் கோடி நாங்கள் கடன் வாங்கணும்னு சொல்கிறீங்களே, நாங்கள் நிர்வாகத்தை எப்படி நடத்தணும், கடைசி வரைக்கும் மின்தடாமல் நடத்தணுமே, எப்படிலாம் நடத்தணுங்கிறத விளக்கி நாங்கள் தான் இந்த மக்களுக்கு புரியும். அப்படி நிலைமை 2029 வரை டைம் இருக்குது, வேற மாதிரி மாறி வரலாம். இப்போ நிலைமை இதுதான். அடுத்தால அண்ணாமலை உள்ள வராரு. அண்ணாமலை இப்போ பிஜேபியில் இருந்தாருங்க. பிஜேபியில் இருந்து அங்கே ஃபுல்லாக பிஜேபிக்குள்ளேயும் ஆர்எஸ்எஸ்குள்ளேயும் பேசிட்டே இளைஞ்சாரு. தனியாக பி த லீடர்ஸ்னு ஒரு இயக்கத்தை ஆரம்பிச்சிட்டாரு, ஒரு மாநாடும் போட்டு ஆரம்பிச்சிட்டாருங்க. ஆனால் அதில் சொல்லியிருக்காரு, நான் எந்த கட்சியும் நாங்கள் விமர்சிக்க மாட்டோம், தமிழ்நாட்டுக்கு போதை இல்லாத மாற்றணும். அது மாதிரி ஒவ்வொரு மாநாடும் ஒவ்வொரு டைட்டிலில் வரும். அந்த மாநாட்டுக்கான செலவே பார்த்தீங்கன்னா அவ்வளோ செலவுங்க. அவர் கையில் போட்டிருப்பாரு, எல்லாமே பிஜேபி அவங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் சப்போர்ட்டில் நடக்கிறதுனால இவரை உருவாக்குறாங்க. ஏன் உருவாக்குறாங்கன்னா, இப்போ விஜயை ஆதரித்து வந்த இளைஞர்கள் நிறைய பேர் ஏமாற்றத்தோடு இருப்பாங்க. ஏன்னா எல்லாருமே இப்போ நான் விஜய் ரசிகன் அந்த அதான் போடுறா ஓட்டு போடுறான்னு சொல்லி வற்பத்தி போட வச்சிருப்பேன். இப்போ அவன் யோசிப்பான், என்னடா இருந்தாலும் ஓட்டு போட்டோம், உண்மை சரியில்லையா, அப்படி ஏதாவது திருப்பி அவன் திமுக பக்கம் போயிடக்கூடாதுல்ல. அதுக்காக அண்ணாமலையை உருவாக்கி இருக்கிறாங்க. உருவாக்கி அவரு ஒரு டீசெண்டான பாலிட்டிக்ஸ், ஒரு ஐபிஎஸ் அதிகாரினா அவர் திறம்பட அதை நடத்தும் போது அதுக்கு மேலே ஈர்க்கப்பட்டு அங்கு அந்த வாக்குகள்லாம் போகணும் அப்படின்னு சொல்லி தான் பிஜேபி அவரை களம் இறப்பி இருக்கிறதுக்காக திமுக குற்றச்சாட்டுது. சரி, இவர் அது அப்படியே இருக்கட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா புதுசாக வர வாக்காளர்கள் இப்போ 2029 தேர்தலில் புது வாக்காளர் வருவாங்க, 2031 வருவாங்க. அப்படி வரும்போது அந்த புது வாக்காளர்களுக்கு விஜயும் பிடிக்கல, டிஎம்கேயும் பிடிக்கல, திராவிட கட்சியும் பிடிக்கல அப்படிங்கிறவன் அண்ணாமலை பக்கம் போக வாய்ப்பு இருக்கு. அப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஓட்டு சதவீதம் அப்படியே ஷேர் ஆகி நிற்கும். திமுக தனி மெஜாரிட்டியில் வர முடியாது, திராவிட கட்சி அண்ணா திமுக எதுவுமே தனி மெஜாரிட்டியில் வர முடியாது. இந்த ஓட்டெல்லாம் செதறி தனி இதாக நிற்கணும். அப்படி முக்கோண அரசியல் வந்தால் தான் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு இது ஈஸி அப்படின்னு நினைக்குது. ஆனாலும் இதில் 2029 தேர்தலுக்கு அப்புறமா அந்த தேர்தல் கட்சி இந்த நிலைமை, இதில் யார் இந்த பேசிக்கல 2031 பயணிப்பாங்க அப்படிங்கிறது தெரிய வரும். அதுக்குள்ள நிறைய மாற்றங்கள் வரும்.